உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு ஷான் vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி டீ கடை கஜடா அப்படிங்கிற ஒரு ரெசிபி தாங்க. டீ கடை கஜடான்னு சொல்லுவாங்க, கெஜரான்னு சொல்லுவாங்க, முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் உண்டுங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், செய்யறது ரொம்ப சுலபங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும், அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாங்க. டீ கடை கஜடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு 1/4 கப் பால் வச்சுருக்கேங்க, ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேங்க, ஒரு பிஞ்ச் சால்ட் வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா மாவு வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேங்க. இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பொரிக்கிறதுக்கு தேவையானது ஆயில், அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் பார்க்கலாங்க. வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க, பால் சேர்த்துக்கலாங்க, அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அது சேர்த்துக்கலாங்க. 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் ஆப்ப சோடா மாவு 2 மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மைதா ஒரு பாதி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பாதி போட்டுக்கலாங்க. மீதியும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மேலே இது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஏலக்காய் பொடிகளை தூவிக்கலாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இப்படி சப்போஸ் கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நாம் வந்து ரவை சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை, தயிர் சேர்க்கலை, அதெல்லாம் இல்லாத ஒரு கெஜராங்க இது. முட்டை சேர்க்காதவங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன். பொதுவாகவே கெஜரா அப்படின்னா தயிர், ரவை, முட்டை இதை ஆட் பண்ணி தான் செய்வாங்க. இதில் நம்ம அதெல்லாம் சேர்க்கலைங்க, சுலபமாக அருமையாக செய்யலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவு வந்து இதுக்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கெஜராக்களை நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாங்க. ஆயில் வந்து மிதமான சூடு ஆன உடனே கெஜராக்களை பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கலாங்க. ஆயில் சூடாகிடுச்சுங்க. நல்ல சூடான பிறகு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவுகளை இப்படி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாங்க. நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க. சைஸ் எல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துட்டுங்க, இப்படி ஒரு கத்தியை வச்சு இப்படி உருண்டைகளாக எடுத்துங்க. இப்படி கத்தியை வச்சு லேசாக இப்படி 2 கட் இப்படி போட்டுக்கலாங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. எல்லா உருண்டையிலும் இந்த மாதிரி கட் பண்ணியே போட்டுக்கலாங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் அதிகமாக சூடாயிடுச்சுன்னா சீக்கிரத்தில் கருப்பாயிடுங்க. அதனால் லேசாக சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம போட்டோன்னா கரெக்டாக வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி கம்பி வச்சு லேசாக திருப்பி விட்டுக்கலாங்க. லேசாக எடுத்து விட்டோன்னா மேலே வருங்க. கொஞ்சம் வெந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாங்க. இல்லை நம்ம எக்கு சேர்த்துருந்தோன்னா இதை நம்ம இப்படி திருப்பினா அப்படியே இருக்குங்க. எக்கு சேர்க்காதனால திரும்பவும் திரும்பி வந்துடுங்க. அதனால் நம்ம அப்பப்போ இந்த கம்பி வச்சு அழுத்தி பிடிச்சோன்னா நல்லா எல்லா பக்கமும் வெந்துடுங்க. முட்டை, தயிர், ரவை எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் பொரித்து எடுக்கணுங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சோன்னா சீக்கிரம் கருகிருங்க. அதுதான் மெயின் இதில். இப்போ கெஜரா நல்லா வெந்துருச்சுங்க. கெஜராக்கெல்லாம் நாம் எடுத்துக்கலாங்க.
நம்ம பொரிச்ச கெஜரா நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, அருமையாக வந்திருக்குங்க. மீதமுள்ள மாவுகளையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. நாம் செய்த எக்லெஸ் கெஜராக்கள் நமக்கு அருமையாக வந்திருக்குங்க. எக்கு போடாமல், தயிர் போடாமல், முட்டை போடாமல், வெறும் மைதா, பால், சர்க்கரை இதை வச்சு நாம் செய்த கெஜராக்கள் நமக்கு அருமையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா, see you.